பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல உங்களை அனைவரும் அன்போடு வரவேற்கும் நாங்க உங்க பாடி பாய்ஸ். உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என்னன்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம புது மாதிரியான கிரீன் சிக்கன் வாங்க பார்க்கலாம். அருமையா சமைக்கிற நாங்க அனைவரும் சாப்பிட வாங்க. எங்க புறா போன் எடுத்துட்டே எங்கதான் போனீங்க காலையில இருந்து? மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. குண்டா எடுத்துட்டு வரேன்னு சொன்னா இன்னும் ஆளாக்கணா வேற வந்துட்டேன். ஒரு குண்டா எடுக்க வள நேரமாடா. மழை பிடிச்சிருச்சு, அதான் கேப்பா யூஸ் பண்ணிட்டேன். அப்படி இதோ வணக்கம். கிரீன் சிக்கனுக்கு தேவையான சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கிரீன் சிக்கன் செய்யறதுக்கு சிக்கன் நல்லா சிறந்த முறையில் அலசிக்கலாம் வாங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுருணும். நல்லா அலசி போடுறான். இதெல்லாம் சோப்பு போட்டு அலசிட்டா அதாவது சாம்பிள் போட்டு அலசி அப்புறம் வாயில நுர தள்ளிடும். பீஸ்லாம் நல்ல முறையா இருக்கு. மலையிலேயே வீடியோ போடுறது யாருக்காண்டி? உங்களுக்காக. இந்த பீஸ்ல கிரீன் சிக்கன் செஞ்சு அப்படி ராஜ்கிரண் மாதிரி ஒரு கடி கடிச்சோம்னா அப்படி இருக்கும். இந்த பிசு பிசு இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். நம்ம இதெல்லாம் எடுத்தாதான் மசாலா உள்ள போயிட்டு நல்லா ஊறும். அது இப்பதான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இந்த பிசு பிசு இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்காது. தனியாக தவளை பாடி பாய்ஸ்க்கு உடைக்கிறது கவலை. சிக்கனை இப்ப சிறந்த முறையில் அலசிட்டோம். நம்ம இது அப்படியே நம்ம பெரிய பாடிட்டு எடுத்துட்டு போயிட்டு மசாலா போட்டு கிரீன் சிக்கனுக்கு தேவையானதை ஊற வச்சிடலாம். போலாம். ஓ பாடி வாயா வாயா, வணக்கம் வணக்கம். உன்னைய பக்கம் தான் வந்தோம். சின்ன பாடி வேற கிரீன் சில்லி கிரீன் சிக்கன் சொல்லிட்டு இருக்கு. அது சரியா? உனக்கு எது இதை பத்தி எது தெரிய தெரியுமாயா? போட்டுருவோம். நம்ம என்ன கிரீன் சிக்கன் போடுறதும் பெரியதா ராக்கெட் ஒரு விஷயமா போட்டுடலாம் விடுங்க. என்னைய அப்படி சொல்ற? அசால்ட்டா போட்டுடலாம். என்ன கருவெல்லாம் பயங்கரமா கழுவி இருக்கீங்களாட்டுக்கு? எல்லா வேலையும் நீட்டா முடிச்சாச்சியா. கோழியை கொடுத்தாச்சு. இப்ப நீங்க கிரீன் கோழியா மாத்தி கொடுத்துருக்கீங்க. அவ்வளவுதான். பச்சை கலர்ல கொண்டு வந்துடும். அவ்வளவுதான். பீஸ்ல ஓகேவா பாடி? பீஸ் தான் எல்லாமே ஒவ்வொரு சைஸுமே நம்ம சைஸ் மாதிரியே இருக்குதா? ஆமா பாடி, கண்டிப்பா. ஓகே ஓகே, போட்டலாம் வருங்க. நமக்கு கிரீன் சிக்கன் செய்ய கறியா நல்லா அலசியாச்சு. அதை கீறி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு கீறோமோ அவ்வளோக்கு வர மசாலா உள்ள இறங்கி போகும். எந்த அளவுக்கு மசாலா உள்ள போதோ அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். ஆமா. வாய் தொண்டை வரைக்கும் டேஸ்ட் கிடைக்கணும். ஓ பக்கமா போடியா, தள்ளி போடாதயா. எல்லா இடத்துலயும் கிழிச்சு விட்டாதான் எல்லா இடத்துலயும் மசாலா ஈவனா பரவும். எவ்வளோ கீரை ரொம்ப அவ்வளோ ருசி கிடைக்கும். நாக்குல இருந்து வாய்க்கு போவோம், வாயில இருந்து வயிற்றுக்கு போவோம். அவ்வளோ ருசியா இருக்கும். வயிற்றுல இருந்து வயிற்றுல இருக்கிற வரைக்கும் ருசி இருக்குங்கிறீங்க. அப்ப வயிற்றுல இருந்து எங்கேயா போங்க அப்புறம் அவ்வளவுதான். அவர் ஆரண்டி பண்ணிட்டு சொல்லுவாரு. இருங்க
இடிச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு. நல்லா இடிச்சு அரைச்சாச்சுப்பா. புத்துணர்ச்சியான புதினா, பச்சை சிக்கனுக்கு நல்லா புதினா அரைச்சு ஊத்துனாதான் வந்து புதினா சாறு நல்லா சுவையா நல்லா வாசமா இருக்கும். என்ன பாடி வெறும் டிஃபன் பாக்ஸா இருக்கு வந்திருக்க, அதான் பொங்கலுக்கு ஜோதிச்சு வாங்கினியா? பொங்கலுக்கு வாங்கினது தான் படி எல்லாம். என்ன பாடி எல்லாம் புதுசு புதுசா இருக்கா? பளபளப்பான பச்சை மிளகாய் சாறு, என்ன படி மருதானையா? மருதனை கலந்த இது வந்து கொத்தமல்லி சாறுப்பா. அது கொத்தமல்லி, கோலாகலமான கொத்தமல்லி சாறு, கண்ணா பின்னான கருவேப்பிலையா கண்ணா பின்னாம போட்டுக்குவோம். இப்ப எல்லா சாரியும் சேர்த்தாச்சு. இப்ப அடுத்தது வந்து சோள மாவு சேர்க்கணும். இறுதியாக சோள மாவு வந்து நம்ம சேர்த்தாதான் வந்து சுவை கிடைக்கும். சோக்கான சோள மாவே. என்ன பாடி பொங்கலுக்கு மிச்சம் இருந்த கோலமா மாதிரி இருக்கு, சோள மாவுங்கிற? அதேதான் கோலமாவே தான். விட்டு விடுபாடி இன்னைக்கு. உறுதியான உப்பே, கிரீன் சிக்கன், தயிர், ஏடா கூடமான எலும்புச்சம்பள சாறு, மின்னல் வேக மிளகு பொடி, மலைசாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுணும். மேல கடைசியா தான் இதை பண்ணணும். கிரீன் சிக்கனை பொரிச்சு எடுக்க பாத்திரம் வச்சுக்கலாம். நறுமணமான நல்லெண்ணெய், கிரீன் சிக்கனுக்கு இப்ப சிக்கனை ஆயில் பாத்திரம் இறக்கணும். இப்ப நல்லா புரிஞ்சு வந்துட்டு இருக்காரு. கிரீன் சிக்கனை தண்ணியில இறக்கியாச்சு. ஒரு குளிச்சு மேல வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மேல உட்காந்துருப்போம், அதை குளிச்சுட்டு வெளியே பொறுமையா வரட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ குளிக்கிறாரோ அவ்வளோ எவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். பப்ளிக் கமெண்ட் வரும் ப்ரோ. போட்டுருமா ஜிஞ்சிக்கனே? போட்டுருங்க. அது போடலையா? போடலாம் ப்ரோ. சாப்பிடுறது எடுத்துறியா ப்ரோ? அது எடுத்துக்கிறீங்களா? எடுத்துறியா? அவ்வளோதான். நல்லா குளிக்கிட்டும் ப்ரோ. ப்ரோ சோப்பு ஷாம்பு போட்டோமா? எல்லாம் சோப்பு ஷாம்பு எல்லாம் சியாக வரைக்கும் போட்டாச்சு. டவல் மட்டும் தான் எடுத்துருக்கேன் ப்ரோ. டவல் எடுத்துக்க ப்ரோ. அடுத்தது டவல். நானும் உங்களுக்கு கெஸ்ட். நல்லா இருக்குங்களா? அந்த தோல் இருக்கதா எடுக்கணும்ல. இன்னொன்று வச்சிடலாமா? அப்படியே இன்னொன்று வச்சிடலாமா?
சொல்றா பச்சை பச்சைன்னு இலை தம்பி அறுத்து வந்தாப்புல. வாங்க சாப்பிடுவோம். ப்ரோ எடுத்துலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. பச்சை கிரீன் ரெட் ஆச்சுன்னா எடுத்துடலாம். ஆயிடுச்சு. என்ன ப்ரோ எடுத்துலாமா? எடுத்துடலாம் ப்ரோ. கிரீன் சிக்கன் பாய் சிக்கன் ஆயிடுச்சு. ரெட் சிக்கன் தான் இருக்கு. சிக்கன் தானா? இப்போ நம்ம ரெடி பண்ண கிரீன் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு. நல்லா வேற லெவல்ல ரெடி ஆகி வந்திருக்கு. பாருங்க இப்ப வந்து இதை சாப்பிட்டு நம்ம எப்படின்ட்டு ரெடி பண்ணி பாத்திரலாம். இப்ப நம்ம சாப்பிட்டு ஒருத்தருக்கா பாருங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுருவோம். அடி அடி பீஸ் பயங்கரமா இருக்கு. ஆமா பார்க்கும்பொழுது அவ்வளவு அருமையா இருக்கு. சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டுலாமா? நல்லா பாருங்க பிச்சாலும் அப்படியே அழகா எந்த மாதிரி நல்லா வந்துருக்கு படி. நல்லா வந்து எப்படி வந்துருச்சு பாருங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு பாடி. குடுக்கும் போது அப்ப மணி கொடுத்தேன், தரும் போது வர மணி தரீங்க. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு பாடி. கிரீன் சிக்கன் சொன்னேன். இருக்குது மாறிட்டேன். கிரீன் போட்டதுக்கு அப்புறம் கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. செம வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் அருமையா இருக்கு. டேஸ்ட் அருமையா இருக்கு. வேற லெவல். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. பாடி பேசன் தப்புவோம். பயங்கரமா நறுக்கிடுவோம். நீங்க பண்ணுவதா ஒண்ணே ஒண்ணுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோவை எனக்கு வாட்ச் விடாம பாருங்க. வாட்ச் பண்ணுங்க வீடியோவை. வாட்ச் விடாம ப்ரோ ஃபன் பண்றாரு. சுமாதி சொல்லுங்க ஜி. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல அவர்கிட்ட சொல்லுங்க. அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அதான் இப்ப பண்ணுங்க. வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஆமா, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரளா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். கேரளால இருந்து நிறைய அவங்க சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அதுக்கு காரணம் இதுதான் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. என்ன பாடி வீடியோஸ் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.